சிங்கமுனரி அருகே புதுக்கண்மாய் கரை உடைந்து 250 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கியதால் விவசாயிகள் வாழ்வாதாரத்தை இழந்து தவித்து வருகின்றனர். கடந்த சில நாட்களுக்கு முன் பெய்த மழையால் சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி ஒன்றியத்தில் சுமார் 250 ஏக்கர் நெற்பயிர்கள் நீரில் மூழ்கின. இந்த நிலையில் வேங்கைப்பட்டி அருகில் உள்ள புதுக்கண்மாய் உடைந்துள்ளதால் விளைநிலங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ளது. இதனால் அறுவடைக்கு தயாராக இருந்த பயிர்கள் நீரில் அழுகி வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். மேலும் பல ஆண்டுகளாக கண்மாய் கரைகளை சீரமைக்காததே கரை உடைப்பிற்கு காரணம் என சிங்கமுனரி வட்டாட்சியரிடம் முறையிட்டனர். கம்மா 100 ஏக்கர் உள்ள கம்மா மழை தண்ணியே நம்ம பாலாத்து தண்ணி வந்து பாஞ்சதுல ரொம்பிருச்சு. எவ்வளவு மக்கள் வச்சு அந்த லேசா வந்து லீக் ஆச்சு, சரி பண்ணோம். பொதுப்பணித்துறை வந்தாங்க, எதுவுமே பண்ண முடியல. எங்களுக்கு வந்து பொதுப்பணித்துறை மூலமா சரி பண்ணி கொடுங்க, எங்களுக்கு இழப்பீடு கொடுக்கறதுக்கு இது பண்ணுங்க. 170 ஏக்கருமே ஒரு 25 நாளா தண்ணி நைட்டு மூலம் பாராம தண்ணி கொண்டு வந்து பாய்ச்சி முழு குள்ளல வெட்டியது. குள்ளல வெட்டினோம்னாக்கா ஏற்கனவே 2-3 டைம் கரை வீக்கா இருந்துச்சு. அரசு அதிகாரிகளுக்கு கவனத்துக்கு கொண்டு சென்றோம். அதை வந்து அலட்சியத்தோட கண்டுக்கல எங்களை. கிட்டத்தட்ட நாங்களும் இப்போ வந்து ஒரு 300 ஏக்கர் விவசாயம் பண்ணியிருக்கோம். பூராமே அன்னாடங்காச்சு, அன்னைக்கு வாழ்வாதாரம் பாதிக்குது. ரெண்டாவது பொட்டு தாலி எல்லாத்தையும் கொண்டு அடகு வச்சுட்டு நாங்கள் விவசாய சூழ்நிலைக்கு வந்திருக்கோம். முழு கதிர் பூராமே அறுக்க வேண்டியது 10-20 நாள் அறுக்கலாம். எதுவுமே எங்களுக்கு பண்ண முடியல. அரசு அதிகாரிகள் கவனத்துக்கு கொண்டு சென்று விரைவு கம்மாயை சீர் பண்ணி கொடுக்கணும். இந்த உரிய நஷ்டஈடு விவசாயிகளுக்கு கொண்டு வரணும்.